டியர் 28/5/2024 1 மணி 6 மணி 8 மணி 3 ஷோக்குள்ளேயும் நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். சரிங்களா? 28ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி 27ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், 27ஆம் தேதி நம்ம டியர் கொடுத்துருக்குறோம். நேற்றுக்கு வீடியோ கூட பாருங்கள், நான் சொல்லி தான் கொடுத்தேன். நான் 1 மணி 6 மணி 8 3 ஷோக்கும் சேர்த்து கொடுக்குறேன். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு கணிப்பு எடுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கொடுக்குறது. சரிங்களா? நான் கொடுக்குற கணிப்பு மட்டும் இல்லை, நீங்களும் இதில் கணிச்சு வைக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம சேனலில் அந்த ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்க. சரிங்களா? இன்றைக்கி நல்ல ஒரு மரண மாதம் நம்மளுக்கு வின்னிங் வந்திருக்குது. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதனால் சொல்கிறேன், ஒரு நாள் மிஸ் ஆகும், அடுத்த 2 நாளைக்கு நல்ல ஒரு வின்னிங் வரும். நேற்றும் ஓரளவுக்கு வந்துச்சு, இன்றைக்கும் ஒரு மரண மாதம் வின்னிங் வந்திருக்குது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஆல் போர்டு நம்ம கொடுத்தது 5, 6, 8. சரிங்களா? இதுதான் ஆல் போர்டு. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஆனால் 0, 5க்கு 0, 6க்கு 1, 8க்கு 3 நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இந்த நம்பர்லேருந்து 3 டிஜிட்டல், 4 டிஜிட்டல், 2 டிஜிட்டல் 3மே எடுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஆனால் 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க நமக்கு 4 டிஜிட்டல் பாஸ் ஆகும். அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி பாஸ் ஆகிடுச்சு, அது இன்றைக்கும் பாஸ் ஆகிருக்கு. 3 டிஜிட்டலும் பாஸ் ஆகிருக்குது. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? 1 மணிக்கு என்ன ரிசல்ட்டு? 1, 0, 6, 3 1 இருக்குது, 6 இருக்குது, 0 இருக்குது, 3 இருக்குது. நம்ம இங்கே பாக்ஸுன்னு சொல்லிவிட்டு 6, 0, 3 கொடுத்துருக்குறோம். சரிங்களா? 6, 0, 3ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 6, 0, 3ங்கிறது இங்கே பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 2 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 0, 3ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி 6, 3ங்கிற நம்பர் பாஸ் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. நான் எப்போவுமே சொல்ல ரொட்டேட் பண்ணி போடுங்கன்னு சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா இப்படியும் டைரெக்டாகவும் அடிக்கலாம், ரொட்டேட் பண்ணியும் அடிக்கலாம். அதுக்காகத்தான் சொல்லி கொடுப்பேன். ஆனால் அது கரெக்டாக வந்தால் ஓகே, இல்லைன்னா மாறி வந்துச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக சொல்லுவேன். சரிங்களா? இப்போ இதில் ஏசியும் பாஸு, பிசியும் பாஸு. சரிங்களா? முதல்ல நமக்கு ஏபியும் பாஸு, பிசியும் பாஸு, 3 டிஜிட்டலும் இங்கே பாஸு. 3 டிஜிட்டல் மட்டும் இல்லை, இங்கே என்ன வந்துருக்குது? 6, 3ன்னு வந்திருக்கு. 6, 3ங்கிற நம்பர் செட்டு இருந்தால் அடுத்து பாஸ் ஆகிருக்கும். 6, 3 இல்லை. சரிங்களா? அடுத்து 1, 0, 1 வந்திருக்குது. 1, 0, 1க்கு நம்ம பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த செட்டும் பாஸ், பிசிக்கு பாஸ் ஆகும், இதுவும் பிசிக்கு பாஸ் ஆகும். 2 செட்டு இதில் பாஸ் ஆகும். அப்போ இதில் 3 செட்டு பாஸ் ஆகிடுச்சு. நம்ம 1, 0ங்கிற நம்பர் கொடுத்துருக்குறோம். என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? 0, 1ன்னு வச்சா அதை 1, 0ன்னு வைங்கன்னு சொல்லி ரொட்டேட் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்படி வச்சுருந்தா 2 போர்டு பாஸ் ஆகிருக்கும். ஏபியும் பாஸ் ஆகிருக்கும், பிசியும் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? 2 போர்டு உங்களுக்கு இதில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து பாருங்கள், 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா 231 நம்ம 2 கொடுக்கல. சரிங்களா? 6 நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் 231க்கு நம்ம 13ன்னு கொடுத்துருக்குறோம். ஆனால் சொல்லி தான் கொடுத்துருக்கோம், ரொட்டேட் பண்ணி வைக்கணும்னு சொல்லி. அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுருந்தால் 31ங்கிற நம்பர் நமக்கு அழகாக இங்கே பாஸ் ஆகிருக்கும். 31 பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு இங்கே பாக்ஸுன்னு கொடுத்துருக்கிறதுல 2 செட்டு நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கும். பாருங்கள், இதுவும் அழகாக 31ன்னு வெளியே வந்திருக்கும். அப்போ நம்ம 1, 2, 3, 4 செட்டு நம்ம இன்றைக்கி பாக்ஸில் வின் பண்ணியிருக்கோம். ஃபுல் வின்னிங்கும் ஒன்று எடுத்துருக்குறோம். சரிங்களா? ஃபுல் வின்னிங்கும் ஒன்று எடுத்துருக்குறோம். அது இல்லாமல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 செட்டு நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 9 செட்டில் 4 செட்டு நம்ம அருமையாக பாஸ் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி 1, 0, 1ங்கிறதுல 2 செட்டாகவும் வந்திருக்கோம், திருப்பி போட்டு வச்சுருந்தீங்கன்னா. சரிங்களா? அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டல், நம்ம 4 டிஜிட்டல் கெஸ்ஸிங் கொடுக்குறதுல உங்களை தான் எடுக்க சொல்லியிருக்கிறேன். ஆனால் நாளைக்கு வருமானு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி வந்தால் நாளைக்கு வராது, ஒரு 2 நாளைக்கு வராமல் இருக்கலாம், அப்புறமா வரலாம். சரிங்களா? அதனால் சொல்கிறேன் நான். பாருங்கள், 1, 0, 6, 3 ஒரு அருமையான 4 டிஜிட்டல் வின்னிங் வந்திருக்கு. சரிங்களா? இதுக்கு மேலே என்ன கொடுக்குறது பாருங்கள். நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வைங்க. ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதே மாதிரி டியர் கேஎல், சரிங்களா, டிக்கெட் போடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? டிக்கெட் போடுறது கெஸ்ஸிங் நான் வீடியோவில் நீங்களே செட் பண்ணி வைக்கணும். நானும் செட் பண்ணி கொடுப்பேன், நீங்களும் செட் பண்ணி வைங்க. சரிங்களா? இதில் டிக்கெட் போடுறதுக்கு தான் நம்ம வீடியோவை போடுறோம். டிக்கெட் போடுறதுக்கு நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக கொடுத்துருவோம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? நீங்கள் நம்பி போடலாம். 8610575149. சரிங்களா? இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள்.
நான் தான் பேசுவேன், என்னால் நம்பி போடலாம். சரிங்களா? அதனால் தொடர்பு கொண்டு நீங்கள் டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் அதை தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோவில் கெஸ்ஸிங் நான் அங்கேயே கொடுத்துட்றேன். சரிங்களா? பாருங்கள், 208 நாளைக்கு ஆள் போடு. சரிங்களா? 208 753. சரிங்களா? இதில் 2க்கு பவர் 7, 0க்கு பவர் 5, 8க்கு பவர் 3 நாளைக்கு இதான் வருது. இந்த நம்பர் வர்றதுனால இதை கொடுக்குறேன். ஆனால் இன்றைக்கி 27ஆம் தேதி நல்ல ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்குது. நாளைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக கூட இதில் இருக்கலாம். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி அடித்தாலும் மறுநாள் கொஞ்சம் சர்க்கிற மாதிரி போகும். இல்லைன்னா நாளைக்கும் நார்மலாகவே வின்னிங் வரலாம். 1 போடோ 2 போடோ நமக்கு பாஸ் ஆகலாம். சரிங்களா? அதனால் நிறையா யாரும் வச்சுட்டு இது பண்ணாதீங்க, பார்த்து அளவாக செட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து 2D 3D செட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? 4Dயும் செட் பண்ணலாம். ஆனால் 4D இன்றைக்கி அடிச்சிருக்குன்னா நமக்கு அடித்ததுன்னா 2 நாளைக்கு அடிக்காது, அப்புறம் திருப்பி வரும். சரிங்களா? அதனால் சொல்கிறேன், நாளைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஸ்லோவாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நல்லது தான் சொல்கிறேன் நான். அதனால் நாளைக்கும் வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நாளைக்கு 1 போடோ 2 போடோ போகலாம். ஆனால் 20ங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். 28 08 75 73 53 50 23 78ன்னு ஒரு 9 செட்டு கொடுத்துருக்கேன். 3 ஷோக்கும் சேர்த்து 1 மணி 6 மணி 8 மணி. சரிங்களா? இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த நம்பர் எடுத்தாலும் ஏபிஏசி மெயின் டார்கெட் மிஸ் ஆனால் பிசி. சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு செட்டு 2 செட்டு வர்ற மாதிரி இருந்தால் அதை ரொட்டேட் பண்ணியும் போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ மிஸ் ஆகாமல் போகும். 73னா 37, அந்த மாதிரி 53னா 35. சரிங்களா? அந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? 3Dயை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் தான், பாக்ஸ். ஓகே, 203 502 720 758 253 708 இந்த நம்பரை பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கும் ஒரு செட்டோ 2 செட்டோ பாஸ் ஆகலாம். அப்படியே டைரெக்டாகவும் பாஸ் ஆகலாம், இல்லைன்னா பாக்ஸ் மூலியமாக வரலாம். ஒரு பிசியாவது வரலாம் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் சொல்லி கொடுக்குறேன், பாருங்கள். அதேமாதிரி 2Dயும் பாருங்கள். சரிங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லுங்கள். நம்ம வீடியோ எப்போவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் 2 நாள் இதானாலும் அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் தான் கொடுக்கும். சரிங்களா? இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு புக்கிங் போட்டுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.